ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து டவுட்டாகவே எடுத்துகிட்டு இருக்க ஒரு மெஷர்மெண்ட்ஸ் பற்றி தான். அதாவது ஒரு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பாடி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பல வீடியோஸ் போட்டிருக்கோம். இருந்தாலும் புதுசாக வர சப்ஸ்கிரைபர் பிகினர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரிப்பீட்டடாக அந்த பழைய வீடியோஸ் பார்க்க முடியல அப்படின்னாலும் புதுசாக நம்ம வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்போம். அது மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ஒரு பாடி மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கிறது, இது நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்காக மட்டும்தானா, அல்லது நம்ம பேட்டர்ன் போடவும் இதுதானா, இல்லை ஒரு பேட்டர்னுக்காக நம்ம மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், ப்ளவுஸுக்காக மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே எல்லா ப்ளவுஸுக்குமே ஒரே மாதிரி தான். நார்மல் ப்ளவுஸ்க்கு ஒரு மாதிரி, லைனிங் ப்ளவுஸ்க்கு ஒரு மாதிரி, பேட்டர்னுக்கு ஒரு மாதிரி, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம போட போகிறதும் ரெகுலரான பேட்டர்ன் தானே ஒழிய பெரிய கமர்ஷியல் பர்பஸ்க்காக கிடையாது. அப்படி போடும்போது தான் அந்த பேட்டர்னில் வந்து சைஸஸ் வேரியேஷனுக்காக நிறைய சேஞ்சஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம பர்டிகுலராக ஒருத்தருக்கு தைக்கிறதுக்காக நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ் தான். மற்றபடி பேட்டர்ன் அப்படின்னாவே நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய எல்லா மெஷர்மெண்ட்ஸும் ஒரே மாதிரி தான். அதுவும் ப்ளவுஸுக்கு அப்படின்னா எல்லாருமே எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ், எந்த டைப்பில் ப்ளவுஸ் வந்து அவங்க கட்டிங் போட்டாலும் சரி, புதுசாக நிறைய கால்குலேஷன் அல்லது ப்ளவுஸ் வச்சு எப்படி போட்டாலும் பேசிக்கான மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளவுஸுக்கு எல்லாம் எடுக்கிறது ஒரே மாதிரி தான். ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகவோ குறைவாகவோ எடுக்கலாமே ஒழிய மற்றபடி எல்லாருமே ஓவரால் எடுக்கக்கூடியது ஒரே இதில் தான். அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் அவங்கவுங்க கட்டிங்க்கு தகுந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. அப்போது நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக்கும் சரி கமெண்ட்ஸும் சரி நீங்கள் வந்து நிறைய போட தான் எங்களால் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் போட முடியும். ஏன்னா நான் எந்த ஒரு யூடியூப் நம்ம ரன் பண்ணாலுமே நமக்கு கிடைக்கிற ஒரே ஒரு அப்ரிசியேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் கொடுக்குற லைக்ஸும் கமெண்ட்ஸும் தான். அதனால் கம்பல்சரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நான் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் மட்டும் போடுங்க, நெகட்டிவ் போடாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. புரியறவங்க பாசிட்டிவாகவும் நமக்கு விஷ் பண்ணியும் போடுவாங்க. புரியாதவங்க அந்த மாதிரியான, ஏன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மென்டாலிட்டியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம யூடியூப்பில் ஒரு கிளாஸ் எடுக்கும்போது எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நமக்கு இருக்க முடியாது. அதனால் உங்களுக்கு என்ன புரியுதோ, இல்லை என்ன கற்றுக்கணுமோ, இல்லை எப்படி நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறீங்களோ, இல்லை இதில் ஏதாவது டவுட்ஸோ எது இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரே வழி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் நம்ம எப்படி ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுப்போம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்போவுமே நம்ம ஒருத்தருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இது வந்து நார்மலான ஒரு பாடி கிடையாது. இது வந்து ட்ரெஸ் ஃபார்ம். நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை தைச்சு இதில் போட்டு ஷோ பண்ணிக்கலாம். இல்லை இதை வச்சு நம்ம எப்படி எப்படி அளவுகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கலாம். இல்லை என்னென்ன டிசைனாக தைச்சாலும் இதுக்கு நம்ம வேர் பண்ணலாம். இது வந்து நம்மள மாதிரியே பாடி ஃபிட்டிங் இதுக்கு இருக்குமா அப்படின்னா கிடையாது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷர்ட் ஷேப்பில் தான். ஏன்னா நமக்கெல்லாம் இந்த இடம் எல்லாமே நல்லா பதிஞ்ச மாதிரி வரும். கப் ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் எம்போஸ் பண்ணி வரும். அதே மாதிரி பாடி ஷேப் இது எல்லாமே வந்து நமக்கும் இதுக்கும் மாறும். அப்போ நீங்கள் எடுக்கிற அளவுகளுமே அதுக்கு நீங்கள் பாடியில் தான் எடுக்க போகிறீங்க, ட்ரெஸ் ஃபார்முக்கு எடுக்க போகிறதில்ல. அப்போ நீங்கள் அதுக்கு பாடிக்கு தகுந்த மாதிரி, இப்போ நான் ப்ளவுஸ் போடுறேன் அப்படின்னா நான் ப்ளவுஸ் என்ன டைட்டில் போடுறேனோ அந்த டைட்டுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் நம்ம ஈஸ் அலவன்ஸ் 4 இன்ச்சஸ் கொடுக்கறது உங்களுக்கு ஆப்டாக வரும். நீங்களும் லூஸாக அளவு எடுத்துட்டு இன்னும் 4 இன்ச்சஸ் நம்ம ஈஸ் அலவன்ஸ் சேர்த்தும் போது என்னாகும் அப்படின்னா ட்ரெஸ் வந்து ரொம்ப லூஸ் ஆகும், ஷோல்டர் ஃபிட்டிங் வராது, நெக் ஃபால் வரும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது ஒரு ப்ளவுஸுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட்டு, வெயிஸ்ட்டு, ஆர்ம் ஹோல், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக்கு, ஸ்லீவ் லென்த்து, ஷோல்டர், ஸ்லீவ் ரவுண்டு, இவ்வளோ தான் நம்ம எடுப்போம். இதை வச்சுமே கரெக்டாக ஃபிட்டிங்கில் நம்ம எவ்வளவோ பேருக்கு ப்ளவுசஸ் தைச்சு கொடுத்துருக்கோம். எவ்வளவோ பேருக்கு ரெகுலராக அதே ஃபார்முலா படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து நிறைய கிளாஸஸ், நிறைய யூடியூப் இப்படியெல்லாம் வரும்போது நீங்கள் கேட்குற டவுட்ஸுக்கு பேஸ் பண்ணி தான் நாங்கள் மற்ற மெஷர்மெண்ட்ஸுமே நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. அதாவது பேசிக்காக நம்ம வந்து அப்போல்லாம் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கூட அதிகம் யாருமே தைக்க மாட்டாங்க. ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா தைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு அவங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் வச்சு ஸ்டார்டிங்லலாம் அப்படி தான் தைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மெஷர்மெண்ட் எடுக்கவே
ஒரு சிலர் வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா ரெகுலரா இப்போ மாதிரி எல்லாம் அப்ப எல்லாரும் ஃப்ரீயா போய் அளவெடுக்கிறது பண்றது அந்த மாதிரி எல்லாம் ஆரம்ப காலத்துல பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து என்னன்னா அளவு எடுத்து தைச்சாதான் கரெக்டா வருது அப்படிங்கிறது நம்மளுடைய இது வந்து இம்ப்ரூவ் பண்ண இப்போ பாடி மெஷர்மெண்ட்ல பல அளவுகள் வந்து நம்ம எடுக்கிறோம். ஏன்னா அது ஃபிட்டிங் வந்து கரெக்டா வரணும். அதே மாதிரி அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 5 இன்ச்சு 6 இன்ச்சுக்கு மேல யாருமே வைக்க மாட்டாங்க. வி நெக்கு க்ளோஸ் நெக்கு இதுதான் வந்து ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கும். அதனால பெருசா வேற ஒரு ஷர்ட் தைக்கிற மாதிரி தைச்சு டக் பிடிச்சா கூட பிளவுஸ் ஃபிட்டிங் நல்லா தான் வரும். ஆனா இப்போ அப்படி கிடையாது. டீப் நெக் எந்த அளவுக்கு துணிகளை வந்து நம்ம குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஒன்னா லூஸ் வரும், இல்ல ஷோல்டர் ஃபால் வரும், இல்லாட்டினா கரெக்டா சீட்டிங் ஆகாது, இல்ல ஆம் ஹோல் கரெக்டா வரல. இந்த மாதிரி எல்லாமே வர்றதுக்கு காரணம் நம்ம எந்த அளவுக்கு துணியினுடைய நெக்கை வந்து டீப் பண்ணிட்டே போறோமோ அந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம வந்து இதை எப்படி கரெக்ட் பண்ணணும், இது எப்படி நம்ம மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது பல வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருந்தாலும் பேசிக் எல்லாத்துக்குமே பேசிக் என்ன அப்படின்னா நம்ம அளவு எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். அப்ப அளவு எடுக்கிறதுக்கு நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நிறைய பேருக்கு அளவு எடுத்து பார்க்கணும். உங்க வீட்டுல இருக்க 2 பேருக்கு நான் அளவு எடுத்து கரெக்டா தைக்கிறேன் அப்படிங்கிறது வேற, வெவ்வேறு ஷேப் இருக்க பாடி ஷேப் இருக்கவங்களுக்கு நீங்க அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வேற. ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஷேப் வராது. செஸ்ட் வெயிஸ்ட் ஹிப்பு இதுவுமே இப்படி வி ஷேப் தான் வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. செஸ்ட்டை விட வெயிஸ்ட் பெருசா இருக்கவங்களும் இருக்காங்க, கப் ஷேப்பு பெருசா இருக்கவங்க. அந்த மாதிரி வேரியேஷன் வரும்போது நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் பேசிக்கா நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். அப்படின்னா நம்ம இப்ப நார்மலாவே நம்ம ஒரு கிளாஸுக்கு போறோம், இப்போ வந்து ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸுக்கு போறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு இதாவே கொடுப்பாங்க. நம்ம எத்தனை பேருக்கு நம்ம அளவு எடுக்கிறோம், எத்தனை பேருக்கு நம்ம அளவு எடுத்து நம்ம அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும்னு கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்தந்த மெஷர்மெண்ட்ஸுக்கு என்ன வேரியேஷன் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்ப அதுக்காக நீங்க பேசிக்கா நல்லா கத்துக்கணும். அப்படின்னா பிளவுஸ் தைக்கிறவங்க நம்ம கிட்ட தைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அளவு எடுக்கணும்னு இல்லை, பிகினர்ஸுக்காக சொல்றேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். நீங்க யாரை பார்த்தாலுமே நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து கத்துக்கணும். அப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும் போது ஒவ்வொருத்தருடைய பாடி அமைப்பும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரக்சராகவே எல்லாரும் இருந்துட்டா ஓகே தான், நம்ம தைக்கிற பிளவுஸ் எல்லாமே ஓகேவா வந்துடும். ஆனால் நிறைய வித்தியாசங்கள் வரும். செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், வெயிஸ்ட் ரவுண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ அது வி ஷேப்புங்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக வரும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் வரும்போது நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால்குலேஷன் எல்லாமே ஒன்று தான். அதுக்கு நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்லை. பேசிக்கான கால்குலேஷன் எல்லாமே ஒன்று தான். அவங்க எப்படி கேட்குறாங்கங்கிறத மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் வந்து செஸ்ட் ரவுண்டு, இது வந்து அண்டர் ஆர்ம் சுற்றி எடுப்போம், சரிங்களா? அதே மாதிரி பஸ்ட் ரவுண்டு என்ன அப்படின்னா இந்த மிடில் பாயிண்ட், சரிங்களா? இந்த கப் ஷேப்னுடைய மிட் பாயிண்ட் இது எங்க இருக்கோ அதை வந்து இந்த இருக்கிறதுலே இந்த உயரமான பகுதி இதை ரவுண்ட் பண்ணி நம்ம எடுக்கிறது தான் வந்து மிடில் செஸ்ட். அதுக்கப்புறம் வெயிஸ்ட் ரவுண்டுங்கிறது நம்ம பிளவுஸ் எந்த இடத்துல நம்ம வந்து லாஸ்ட் ஹூக் போடுவோமோ, எந்த அளவுக்கு நமக்கு இறக்கம் வேணும் நம்ம நினைக்கிறோமோ அதுதான் வந்து நமக்கு வெயிஸ்ட் ரவுண்டு. அப்போ வெயிஸ்ட் ரவுண்டு எங்க எடுக்கிறோமோ அது வரைக்கும் தான் நம்ம பாடியினுடைய உயரம் நம்ம எடுக்கணும், சரிங்களா? அப்போ உயரம் வந்து நம்ம இங்க எடுத்துக்கிட்டோம், ஆனா வெயிஸ்ட் ரவுண்ட் இங்க எடுத்துட்டோம் அப்படின்னாலும் வித்தியாசம் வரும். ஒன்னா இங்க கீழே இறக்கி சுற்றளவு எடுத்தீங்கன்னா போட முடியாது, டைட்டா போயிடும். அப்போ வெயிஸ்ட் லென்த்தினுடைய பாயிண்ட்டும் சுற்றளவு எடுக்கிற ரவுண்டும் ஒரே இடத்துல வரணும். அது வந்து மெயினா ஒரு விஷயம். இப்போ நான் வந்து செஸ்ட் ரவுண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்றேன். செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும்போது நீங்க நல்லாவே ரவுண்ட் பண்ணணும். இப்படி பேக்ல பாத்தீங்கன்னா டேப் வந்து இப்படிதான் இருக்கணும், இந்த அண்டர் ஆர்ம் கிட்ட தான் இருக்கணும். இது வந்து கீழே இப்படி இறங்கியோ இப்படி மேலே போயோ இல்லாம கரெக்டா இப்படி அண்டர் ஆர்ம் சுத்தி இப்படி இருக்கணும். ஃப்ரண்ட் போர்ஷன்ல அதே அண்டர் ஆர்ம் சுத்தி இப்படி வரணும். இப்படி வரும்போது நம்ம என்ன அளவு வருதோ, அதாவது நம்ம பிளவுஸ் என்ன டைட் போடுவோமோ அந்த டைட்டு. இப்போ சுடிதார்னா கொஞ்சம் லூஸ் விட்டுக்கலாம். இத்தனைக்கும் அவங்க மூச்சு மேலே இழுத்து நிற்கக்கூடாது, ஃப்ரீயாக தான் இருக்கணும். எப்போ மெஷர்மெண்ட் எடுத்தாலும் அவங்க மூச்சை வந்து மேலே இழுத்து டைட் பண்ணக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சு வருது. இப்போ இவங்களுடைய மார்பு சுற்றளவு வெயிஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னா 36. அதே டேப்பை கீழே இறக்கிக்கோங்க. இந்த பஸ் பாயிண்ட் எங்கே வருதோ அந்த பஸ் பாயிண்ட்ல எடுக்கும்போது இதுவும் பார்த்தீங்கன்னா இது 35 தான் வருது. இது வந்து மேலே வந்து 36 வருது, கீழே பார்த்தீங்கன்னா 35 வருது. அப்போ மேக்சிமம் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் வரும். மேலே வந்து
அதிகமாக தான் வரும், கீழே வந்து அதாவது செஸ்ட் ரவுண்ட் அதிகமாக தான் இருக்கும், அதை விட மிடில் செஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு இதாக நினைப்போம். ஆனால் ஒரு சிலருக்கு வி ஷேப் பாடி இருக்கவங்களுக்கு வந்து இந்த அண்டர் ஆர்ம் சுற்றி நம்ம எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 38 வரலாம். அதே பஸ்ட்ல எடுக்கும்போது 37, 36 அது மாதிரி கூட வரலாம். ஏன்னா நம்மளோட இது வந்து எப்பவுமே பஸ்ட்னா கொஞ்சம் உயரமான பகுதி, அதனால செஸ்ட் ரவுண்டை விட அது அதிகமாக தான் வரும்னு நம்ம நினைப்போம். ஒரு சில பாடிக்கு அப்படி வரணுங்கிறது கிடையாது. செஸ்ட் ரவுண்ட் அதிகமாகவும் மிடில் செஸ்ட் குறைவாகவும் வரலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் லூஸ் கொடுக்கணும். அடுத்தது வேஸ்ட் ரவுண்டு. வேஸ்ட் ரவுண்டு வந்து எந்த அளவுக்கு பிளவுஸ் அவங்க போடுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே வந்து எப்பவுமே நம்ம மேல் பக்கம் ஷோல்டர் இங்கே எடுக்கும்போது மேக்சிமம் இந்த ஹைட்ல இருந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நெக்கினுடைய ஷோல்டர் பாயிண்ட் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சிலர் வைடு வைக்கிறது பண்றது அது நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம இங்க இருந்து நெக் பாயிண்ட் இந்த உயரமான பகுதியில இருந்து எடுக்கிறோம். இப்போ எனக்கு 14.5 இன்ச் உயரம் வேணும்னா இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல தான் நம்ம சுற்றளவு எடுக்கணும். அந்த இடத்துல சுற்றளவு எடுக்கும்போது 29 இன்ச் வருது. அப்போ உயரம் 14.5, 36 செஸ்ட் ரவுண்டு, 35.5 மிடில் செஸ்ட் ரவுண்டு, 29 அப்படிங்கிறது வெயிஸ்ட் ரவுண்டு. இது பேசிக்கான மெஷர்மெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் அளவு எடுக்கிறோம். ஷோல்டர் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு டவுட் வர்றது என்னன்னா, இந்த ஆர்ம்ல வந்து நம்ம இப்போ இதுல வந்து ஒரு ஸ்டெப்பு வருது, நமக்கு அப்படி வராது. இதுதான் போனா இருக்கும் இந்த இடம். இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்லீவ் வரும். அப்போ இந்த போன் எங்க இருக்கோ இதை சுத்தி தான் நம்ம ரவுண்ட் பண்ணணும். இந்த போன் கிட்ட நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம்னா இங்க இருந்து தான் ஷோல்டர் அளவு எடுக்கணும். எப்படி இந்த உயரமும் வெயிஸ்ட் ரவுண்டும் ஒரு புள்ளியில கனெக்ட் ஆகுதோ அதே மாதிரி ஷோல்டர் வந்து எந்த புள்ளியில நம்ம ஷோல்டர் அளவு எடுக்கிறோமோ அந்த இடத்துல தான் நம்ம ஆர்ம் ரவுண்டு எடுக்கணும். இப்போ ஷோல்டர் இங்கே எடுத்துட்டு இங்கே ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா லூஸா இருக்கும். அதுவே ஷோல்டர் இங்கே நிறுத்திட்டு இங்கே நீங்க ஆர்ம் ஹோல் எடுத்தீங்க அப்படின்னா கை வந்து மேலே ஏறாது. நிறைய பேர் எனக்கு கை மேலே ஏறல, பாதியிலே நின்றுக்குது, ஆர்ம் செட் ஆகல அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்க எடுக்கிற பாயிண்ட் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் பாயிண்ட் எங்க முடியுதோ அந்த இடத்துல தான் நீங்க ஆர்ம் ஹோல் ரவுண்டு எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது நீங்க டேப்பை வந்து இதுவுமே வந்து கரெக்டா டைட்டா எடுக்கணுமாங்கிறது கிடையாது. ஓரளவுக்கு பிளவுஸ், ஏன்னா ஆர்ம் ஹோல் யாருமே எங்க கிச்சம் பிடிக்கிற மாதிரி வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா போதும். இதை வந்து இப்படி கீழே டேப் சுற்றி இங்கே எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லீவ் வருதோ ஷோல்டர் பாயிண்ட் வருதோ அந்த இடத்துல எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 15.5 பாடியில் வந்து இப்படி ஸ்லிப் ஆகாது. இது வந்து ட்ரெஸ் ஃபார்ம் அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அப்படி தான் வரும். ஆனால் மெத்தட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு 15.5 வருது. இதுதான் ஆர்ம் ஹோல். நம்ம இதை எடுத்துட்டு நம்ம இது செட் ஆகலை, கை ஏறல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம மெஷர்மெண்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது மெயினாக நம்ம கவனிக்கிறோம். இந்த அளவு தான் நம்ம எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் அளவு எடுத்துட்டேன் அப்படின்னா ஷோல்டர் வந்து அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் எடுக்கணும். இப்போ ஷோல்டர் அளவு 15, ஆர்ம் ஹோல் 15.5, ஷோல்டர் வந்து 15. இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் இந்த ரெண்டுமே ஒரு 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, 1/4 இன்ச்சு இல்லை சேம் அப்படிதான் மேக்சிமம் வரும். ஒரு சில டிஃப்ரெண்ட் பாடிக்கு வந்து ஸ்லீவ் வந்து ஸ்லிம்மாக இருந்துச்சு அப்படின்னா வேணா ஆர்ம் ஹோல் ரவுண்ட் கம்மியாக வரலாம். மற்றபடி ஒரு கால்குலேஷன் பண்ணி நமக்கு ஒரு ஷோல்டர் அளவோ ஆர்ம் ஹோல் அளவோ ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னா ஷோல்டரை பேஸ் பண்ணி ஆர்ம் ஹோலையும் கண்டுபிடிச்சிக்கலாம், ஆர்ம் ஹோலை பேஸ் பண்ணி ஷோல்டரையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு ரவுண்ட் நெக் பிளவுஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம ஷோல்டர் எப்படி கால்குலேட் பண்ணி க்ளோஸ் நெக்கோ போட் நெக்கோ தைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுத்துட்டு அதில் எப்பவும் போல தான் நீங்கள் கால்குலேஷன் எடுக்கும்போது நான் 1 இன்ச் மைனஸ் பண்ண சொல்லுவேன். அதாவது நார்மலாக எடுத்துட்டிங்கன்னா அப்படியே வைக்கலாம், நல்லா எக்ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா 1 இன்ச்சு. ஏன்னா நம்ம சீம் அலவன்ஸ் வந்து அதில் விட்டுருப்போம். நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் அளவு எடுக்கும்போது அது ரொம்ப பெருசாயிரும். அதனால் அதில் வந்து நம்ம குறைக்க சொல்லியிருப்போம். அப்போ அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன அளவு வருதோ அதை வந்து நீங்கள் ஷோல்டருக்கு வச்சு நீங்கள் போட் நெக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். காலர் நெக்கோ போட் நெக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிறது பேக் நெக்கு. உயரம் எங்கே எடுத்தோமோ அதே இடத்துல பேக் நெக். ஒரு சிலர் இப்போ 14.5 ஃபர்ஸ்ட் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எவ்வளோ டீப் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் இந்த இடம் ரொம்ப சின்னதாகிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை ரொம்ப பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அந்த பேக் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் 14.5 அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 10 வச்சா கரெக்டாக இருக்கும் மேக்சிமம்.
எது டீப் நெக்குன்னு கேட்பாங்க. நம்ம உயரத்தையும் நம்ம பாடியும் பொறுத்து தான் நம்ம அதை டிசைட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது 14.5 அப்படிங்கும்போது 10 அப்படிங்கிறது இப்போ 8 அப்படிங்கிறது இவங்களுக்கு நார்மல் நெக். இந்த பாடி ஷேப்புக்கும் அளவுக்கும் 7.5 8 8.5 வரைக்குமே நார்மல். டீப் நெக் அப்படிங்கும்போது 9 10 10.5 இது எவ்வளோ வச்சாலுமே 9.5க்கு மேலே எவ்வளோ வச்சாலுமே இவங்களுக்கு வந்து அது டீப் நெக். அப்போ அது எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கிருந்தே அளவுகள் வந்து நமக்கு வரும். 2 இன்ச்சு 3 இன்ச்சு 4 இன்ச்சு இப்படி இருக்குது. இதில் எது வேணுமோ அந்த அளவை நீங்கள் உயரமாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு. இதில் வந்து ஸ்லீவ் கிடையாது. அதனால் நான் ஸ்லீவ் லென்த்து நம்ம எப்படி எடுக்கிறோங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஷோல்டர் பாயிண்ட் எடுத்தீங்க இல்லையா, இது 3வது இதே புள்ளியை தான் நம்ம தேடணும். ஷோல்டர் ஆர்ம்ஹோல் அதே ஸ்லீவ் லென்த் இதுக்கும் இதே பாயிண்ட் தான் நம்ம பார்க்கணும். அந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்லீவ் எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்து அதனுடைய சுற்றளவு. அதுவும் நமக்கு கை ஷார்ட்டா லாங்கா எல்போவா 3/4 எப்படியோ அந்த லென்த்து வச்சு அந்த இடத்துல நம்ம ஸ்லீவ் ரவுண்டு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் அப்படிங்கும்போது போட் நெக் வேணும் அப்படின்னா ஒரு 3, கொஞ்சம் டீப்பாக போட் நெக் வேணும் அப்படின்னா ஒரு 4. நல்லாவே நார்மலான நெக் அளவு வைங்க. இந்த ஷோல்டர் வந்து தின்னாக வச்சு ப்ராடாக வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் 6 வைக்கலாம். 7 அப்படிங்கும்போது இந்த இடத்துல ரொம்ப ஓப்பன் ஆகும், ஏன்னா நம்ம இப்படி டீப் வைக்கும்போது. அதனால் நீங்கள் ஒரு 6 6.5 வச்சுக்கலாம். இல்லை க்ளோஸாக இப்படி யூ மாதிரி தான் வைக்கிறோம் அப்படின்னா, இல்லை வி நெக்கெல்லாம் வைக்கிறோன்னா 8 வரைக்குமே வைக்கலாம். அதிகபட்சமாக 8 வரைக்குமே வைக்கலாம் வி நெக்குனா. மற்றபடி நார்மலாக வைக்கிறதுனா ஒரு 7 இன்ச்சு 7.5 இன்ச்சு 7. எப்போவுமே ஃப்ரண்ட் நெக்கை பொறுத்த வரைக்கும் 5 வச்சிங்கன்னா 5.5 இறங்கும், 5.5 வச்சிங்கன்னா 6 இறங்கும். ஏன்னா நம்ம போடுற எந்த ப்ளவுஸுமே இப்படி ஷேப்பாக நிற்காது, ஒரு பாயிண்ட் இப்படி கீழே இறங்கும். அப்போ அதில் 1/2 இன்ச்சு. இப்போ நீங்கள் பாடியில் 7 இன்ச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கட்டிங் போடும்போது அந்த 7 இன்ச்சு வச்சே தான் கட்டிங் போடணுமே ஒழிய 7.5 வச்சு போட்டிங்க ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் அளவு சேர்த்து போடுறீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு வந்து லோவாகும். அதனால் என்னுடைய இதுபடி நான் வந்து இப்போ ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறேன் 6.5 இன்ச்சு எடுக்கிறேன்னா அந்த 6.5 இன்ச்சு வச்சு தான் நான் கட்டிங் போடுவேன். ஏன்னா இந்த ஷோல்டர் அளவு அதில் சேர்த்த மாட்டேன். இங்கே என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் இப்படி இறங்கும். அதனால் நீங்கள் பாடியில் எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மிட் பாயிண்ட் அப்படி தான். ஒரு சிலர் நம்ம செஸ்ட் ரவுண்ட் மிடில் செஸ்ட்டை வந்து நம்ம 4ஆக பிரித்து இப்போ ஒரு 41 இன்ச்சு அப்படின்னு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து மிட் பாயிண்ட் அதை 4ஆக பிரிக்கு 41 இன்ச்சு அப்படிங்கும்போது 10.25 வரும். நம்ம 10.25க்கு பதிலாக ஒரு 10 வைப்போம். எதனால் அப்படின்னா மிட் பாயிண்ட்டுங்கிறது வந்து அந்த ஒரே பாயிண்ட்ல வந்து நம்ம வைக்க போகிறது கிடையாது. இந்த ஓவரால் வர்றது எல்லாமே நமக்கு கப் ஷேப்பு தான். அப்படி வரும்போது இங்கே வைக்கிறத விட கொஞ்சம் இப்படி மேலே வச்சுட்டோம்னா அந்த கப்பு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்காக நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான். அதனால் நம்ம 10.25 சொன்னோம், அதில் 1/4 இன்ச்சு கம்மியாக வச்சு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கப் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த அந்த எந்த பொசிஷனில் வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த கால்குலேஷன். அதனால 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி வைக்கிறது அப்படிங்கிறது டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக நடக்கிற விஷயம்தான். அதை வந்து ஒரு பெரிய இதாக நம்ம கால்குலேட் பண்ணி மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் மார்க் பண்ணும்போதே தெரியும் ஒரு 41 வருதா, அப்போ 10.25 இங்கே வருது, இன்னும் கொஞ்சம் மேலே வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா கப் ஷேப் கொஞ்சம் ஃபிட்டிங்காக வேணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கீழே இறக்க இறக்க சாகிங் ஆகும். அதை கொஞ்சம் மேலே ஏற்றும் போது ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றுறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி ஏற்றுக்கலாம். அதே மாதிரி அண்டர் பஸ்ட் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லாட்டினா நம்ம மிடில் செஸ்ட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிடில் செஸ்ட்டை 4ஆக பிரித்தோம்னா நமக்கு இந்த அளவு வரும். இது ட்ரெஸ் ஃபார்ம், இதில் உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் இதை விட்டுருங்க. நம்மளாம் கால்குலேட் பண்ணும்போது செஸ்ட் ரவுண்டாக நம்ம 4ஆக பிரித்து, அதாவது மிடில் செஸ்ட்டை 4ஆக பிரித்து மிட் பாயிண்ட் வச்சுக்கலாம். அதுலேருந்து கீழே வரதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம கட்டிங்கில் தெரியும், கட்டிங்லேயும் நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் தெரியாதவங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் போடும்போது இல்லை அது ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து இங்கே இப்போ இந்த இடத்துல மிட் பாயிண்ட் நம்ம 10 இன்ச்சு வைக்கிறோம்னா இங்கே வரும்போது 15 வருது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ட்ரெஸ் ஃபார்முக்கு அந்த கால்குலேஷன் செட் ஆகாது. எப்போவுமே 15ங்கிற இடத்துல நம்ம 14 வச்சு இங்கே கப் ஷேப் கொடுப்போம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இது எப்படி அளவு எடுக்கணுங்கிறத மட்டும் இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டர் பஸ்ட் அப்படிங்கும்போது 13.5, ஃபுல் லென்த் அப்படிங்கும்போது நம்ம 14.5 வச்சுருக்கோம். ஆனால் ஃப்ரண்ட்டு நம்ம அளக்கும் போது அளவு அதிகமாக வரும். ஏன்னா இங்கே லூஸ் வரனால அதிகமாக வரும். அளவு எப்போவுமே ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் செக் பண்ணணுன்னா பேக் லென்த்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஃப்ரண்ட் லென்த்தை வந்து நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னா இங்கே நமக்கு வந்து லூஸ் கொடுப்போம். இப்போ இதில் நிறைய பேருக்கு வந்து என்ன டவுட் வரும்னா, இந்த இடத்துல இங்கே வந்து ஹூக் போட முடியுது, அதுவே 2 3 4 ஹூக்கு போட முடியல, லாஸ்ட் ஹூக்கு போட முடியுது
அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது நீங்கள் உங்களுக்கே அதில் ஆன்சர் இருக்கு. இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு, இங்கேயும் அளவு கரெக்டாக வந்துருச்சு. இங்கே மட்டும் எட்டலைன்னா என்ன காரணம்னா நீங்கள் இங்கே கொடுத்துருக்க டாட்டினுடைய சைஸ் பத்தலைன்னு அர்த்தம். ஏன்னா கப் ஷேப்புக்கு தேவையான லூஸ் வந்து நீங்கள் கொடுக்கல. அதனால் உங்களுக்கு எப்படி இழுத்தாலும், அதாவது இந்த பஸ்டினுடைய இங்கேருந்து இங்கே வைக்கிற அளவும் இங்கேருந்து வர அளவும் நமக்கு துணி பத்தலை. அப்போ இந்த கப் ஷேப்பினுடைய டாட்டை வந்து நம்ம பெருசு பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக போட முடியும். அதை விட்டுட்டு நம்ம வேற எந்த சேஞ்சஸ் பண்ணாலுமே அது வந்து உங்களுக்கு ஃபிட்டாக வராது. அதனால கப் ஷேப்பினுடைய அளவு இப்போ இதில் வந்து நம்ம 29 எடுத்திருக்கோம், இங்கே 35 வருதுன்னா ரெண்டுக்கும் உள்ள கேப் என்ன? அப்போ அந்த அளவுக்கு இங்கே லூஸ் கொடுத்தாதான் நமக்கு ஃபிட்டிங் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய கட்டிங் வீடியோஸில் பார்த்துருக்கோம். புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோஸை புதுசாக பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடுங்கிற சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னால தெரியும். அதே மாதிரி சாரா சேனல்னு இருக்கும், அதுலேயுமே நீங்கள் நிறைய அந்த பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இதில் வந்து உங்களுக்கு இப்போ மெயினாக நம்ம என்னென்ன அளவுகள் ப்ளவுஸுக்கு எடுப்போம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, அதே மாதிரி பேக் லென்த்து, அதே மாதிரி நெக்கினுடைய உயரம், ஷோல்டர், ஆர்ம் ஹோல், ஸ்லீவினுடைய லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஃப்ரண்ட் நெக்கு. இதுவே உங்களுக்கு காலர் வேணும் அப்படின்னா மட்டும் இதை நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல காலர் நெக் வேணும் இப்படி அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம காலர் எடுத்து நம்ம எதுக்குமே நம்ம வைக்கிறது இல்லை. இப்போ இவங்களுக்கு காலர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணுறதுக்காக இந்த அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். மிடில் செஸ்ட்டு, இந்த பஸ்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து டைரெக்டாக எப்படி தான் அவங்க பாடியில் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து அவங்க வந்து ட்ரெஸ் ஸ்டிச்சிங்காக தான் வராங்க. இருந்தாலும் அவங்க வரும்போதே ப்ரிப்பேர்டாக வர முடியாது. ஏன்னா ஒரு சுடிதார் போட்டு வரலாம், இல்லை நார்மலாக ரெகுலரான ட்ரெஸ்ஸில் வரலாம். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் ப்ளவுஸுக்கு மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா எப்படினாலும் மிஸ் ஆக தான் செய்யும். ஏன்னா கப் ஷேப்பு கரெக்டாக ஃபிட்டிங்காக வர்ற மாதிரி அவங்க ட்ரெஸ் போட்டிருந்தா மட்டும்தான் நீங்கள் மிட் பாயிண்ட் கரெக்டாக எடுக்க முடியும். அப்படி இல்லாட்டினா அந்த சாகிங் பஸ்ட்லேயோ அல்லது பாயிண்ட் தெரியாத இதுலேயோ நம்ம எப்படி அளவுகள் எடுத்தாலுமே அது கரெக்டாக வராது. சப்போஸ் உங்களுக்கு ஓவராக கப் ஷேப் பெருசாக இருக்குது, இவங்களுக்கு பஸ் பாயிண்ட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறதை விட டைரெக்டாக பாடியில் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய டோட்டல் பஸ்ட்டு வந்து நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. அவங்களையே நம்ம கப் ஷேப்பை லிஃப்ட் பண்ணி டேப் வச்சு மெஷர் பண்ண சொல்லுங்கள். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது அந்த அளவு வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். கட்டிங்லேயே அந்த அளவு வருதான்னு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து அந்த கப் ஷேப்பு கரெக்டாக தான் இருக்கும். அவங்களுக்கு தேவை இந்த லூஸும் இந்த உயரமும் கரெக்டாக வரணும். சம்டைம்ஸ் சாகிங் ஆகாமல் ஃபிட்டிங்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பஸ் பாயிண்ட்டை மட்டும் கரெக்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஒரு பேட்டர்ன் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க, நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அளவுகள் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதும் தெரியல. அதே மாதிரி பேட்டர்னுக்காக மட்டும் இல்லை, ஸ்டிச்சிங்க்குமே நிறைய பேருக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் எப்படி ப்ராப்பராக எடுக்கணும்னு தெரியல அப்படின்னு கேட்டனால தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து பேட்டர்ன் வேணும் அப்படின்னாலும் இப்போ நான் சொல்லியிருக்க என்னென்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்கேனோ அதன்படி நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா தான் அந்த பேட்டர்னுமே உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் வந்து சப்போஸ் நான் இங்கே சொன்ன இந்த சேஞ்சஸ் எல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஷோல்டர் அளவு இது எல்லாமே நான் பல வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் எந்தெந்த அளவுகள் எப்படி எடுக்கிறேன். நெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸாக எடுக்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக தான் எடுப்பேன். அது எல்லாமே உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் அளவுகளுக்கான பேட்டர்ன் வந்து நாங்கள் போட்டு அனுப்புகிறோம். ஒரு 3-4 டேஸ் அல்லது மேக்ஸிமம் 5 டேஸ். ஏன்னா அதுக்கான கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேட்டர்ன் வந்து அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.